இருங்க இருங்க, நீங்க படுங்க, நான் வந்துடுறேன். ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வயிறு சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியாமா? மா உனக்கு வீடு வாடகை விடமா என்னம்மா சொல்லி வாடகை விட்டேன்? வீடு சுத்த பத்தமா வச்சுக்கிறேன்னு சொல்லி தானே வாடகை விட்டேன். அவன் புருஷனுக்கு உடம்புல 1008 நோயை வச்சுக்கிட்டு பக்கத்துல குழந்தை குட்டிகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவதுன்னா யாருமா பொறுப்பாகிறது? 2 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள காலி பண்ணிட்டு நீயே ஓடி போயிரு, இல்ல எல்லாத்தையும் தூக்கி நான் வெளியே எஞ்சி போடுவேன் பாத்துக்க. ஐயா ஐயா, ஏமா என்னாலதானே இவ்வளவு. எனக்கு ஏதோ ஊசியோ மாத்திரையோ போட்டீங்கன்னா நானே போய் சேர்ந்துருவேன்ல. என்னாலதானமா உனக்கு இவ்வளவு சிரமம். அவ்வளவு சொத்து சுகம் இருந்தும் நம்ம பிள்ளைங்க திட்டாங்களே, நம்ம இங்க கோச்சிட்டு வந்துட்டோம். இப்ப கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குற நிலைமையா ஆயிடுச்சுங்க. வாங்க பேசாம நம்ம மகன் வீட்டுக்கே போயிடலாம். செத்தாலும் சாவனை தவிர அவன் வீட்டு வாசப்படி மட்டும் நான் மிதிக்கவே மாட்டேன், மிதிக்கவே மாட்டேன்.